பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள். ஞாயிறு, மே 25, 1884. குருதேவர் பஞ்சவடியில் ஆலமரத்தடி மேடை மீது தெற்கு நோக்கியவாறு அமர்ந்திருந்தார். விஜயர், கேதார், சுரேந்திரர், பவநாத், ராக்கால் முதலிய பக்தர்கள் அவருடன் அமர்ந்திருந்தனர். பலர் மேடையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். பகல் வேளை, மணி 1 இருக்கும். பால்குண மாதம், வளர்பிறை 2ஆம் நாள். இன்று குருதேவர் பிறந்த நாள். குருதேவருக்கு கையில் அடிபட்டதன் காரணமாக அது இதுவரை கொண்டாடப்படவில்லை. தற்போது குருதேவரின் கை அநேகமாக குணமடைந்திருந்தது. எனவே இன்று குருதேவரின் பிறந்த தின விழா கொண்டாடினர். சகஸ்ரீயின் பாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சற்று வயதாகிவிட்டிருந்தாலும் பிரபல பாடகி அவள். குருதேவரை அறையில் காணாத மா அவரை தேடிக்கொண்டு பஞ்சவடிக்கு வந்தார். அங்கே பக்தர்கள் பேரானந்தத்துடன் இருப்பதை பார்த்தார். கூட்டத்தின் நடுவில் குருதேவர் அமர்ந்திருப்பதை மா அவசரத்தில் கவனிக்கவில்லை. அவர் முன்னாலேயே நின்று கொண்டு பரபரப்புடன் அவர் எங்கே என்று கேட்டார். பக்தர்கள் அனைவரும் சிரித்தார்கள். அதன் பிறகு குருதேவரை கண்ட மா வெட்கத்துடன் தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். குருதேவருக்கு இடது பக்கம் கேதாரும் விஜயரும் மேடையில் உட்கார்ந்திருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி மாவிடம், பார்த்தாயா, கேதார், விஜயர் இருவரையும் எப்படி ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறேன். 1868 குருதேவர் பிருந்தாவனத்திலிருந்து ஒரு மாதவி கொடியை கொண்டு வந்து பஞ்சவடியில் நட்டிருந்தார். அது நன்கு வளர்ந்து பெரிதாகிவிட்டிருந்தது. சிறுவர்கள் அதில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தனர். இதைக் கண்டு மனம் பூரித்த குருதேவர், குரங்கு குட்டிகளைப் போல் விழுந்தாலும் குதிப்பதை விடமாட்டார்கள் என்றார். பிறகு சுரேந்திரர் மேடைக்கருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, நீ மேலே வாயேன், காலை தொங்கு போட்டுக்கொண்டு சௌகரியமாக உட்காரலாம் என்று அன்புடன் கூறினார். சுரேந்திரர் மேடையில் சென்று அமர்ந்தார். பவநாத் சட்டை அணிந்திருப்பதை பார்த்த சுரேந்திரர், என்னப்பா, வெளிநாட்டிற்கு போகப் போகிறாயா என்று கேட்டார். உடனே குருதேவர் சிரித்துக்கொண்டே, நமது வெளிநாடு என்பது இறைவனிடமே போவதுதான் என்றார். பின்னர் பக்தர்களிடம் பேசினார். நான் சில வேளைகளில் ஆடைகளையெல்லாம் களைந்தெறிந்துவிட்டு ஆனந்தமாக தெரிவேன். ஒரு நாள் சம்பு என்னிடம், ஆடையின்றி திரிவது சௌகரியமாகத்தான் இருக்கிறது, அதனால்தான் நீங்கள் அப்படி தெரிகிறீர்கள் போலும், நானும் ஒருமுறை அப்படி செய்து பார்க்கிறேன் என்று கூறினார். சுரேந்திரர் கூறினார், ஆபீஸிலிருந்து திரும்பி வந்து சட்டையையும் பேண்டையும் கழற்றும்போது, அம்மா, என்னை எவ்வளவு கட்டுகளால் கட்டியிருக்கிறாய் தாயே என்று கூறிக்கொள்வேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வெட்கம், வெறுப்பு, பயம், ஜாதி பெருமை, தயக்கம், மறைத்து வைப்பதில் விருப்பம் என்றெல்லாம் மக்கள் அஷ்ட பாசங்களால் கட்டுண்டிருக்கிறார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் பாடத் தொடங்கினார். அன்னை நீ அருகே நிற்க, அடியேனும் விழித்திருக்க, பட்டம் பறக்க விடுகின்றாய் பவசம்சார சந்தையிலே, மாயை நூல் கோர்த்து மையல் என்னும் மாஞ்சாவை வளைத்து பூசி முறுக்கேற்றி, கையில் பிடித்த காற்றாடி கயிற்றில் கடுமை சேர்க்கின்றாய். மாயை நூல் என்றால் மனைவி மக்கள். மையல் என்னும் மாஞ்சாவின் காரணமாக நூல் கடுமையாகி உள்ளது. காமினி காஞ்சனமே அந்த மாஞ்சாவாகிய பசை. சொக்கட்டான் ஆடுகின்ற துடிப்பிலே உலகு வந்தேன். மிக்கவும் பெரிய எண்கள் விழுந்தன. 10 பக்கத்தில் 10 பளிச்சிட ஆடினேன் யான். பொக்கென என்றன் ஆவல் பொடிபட அடி வாங்கிற்று. 5 என்பது பஞ்சபூதங்கள். 5லும் 6லும் சிறைப்படுவது என்றால் பஞ்சபூதங்களும் 6 விரோதிகளுக்கும் வசப்படுவது. 6ஐ ஏமாற்றுவது என்றால் 6 விரோதிகளின் வசம் சிக்காமல் இருப்பது. 3ஐ ஏமாற்றுவது என்றால் 3 குணங்களை கடந்து செல்வது. சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களும் மனிதனை தம் வசப்படுத்தி உள்ளன. 3ம் சகோதரர்கள்.
சத்துவ குணம் இருந்தால் அது ரஜோகுணத்தை உதவிக்கு அழைத்து கொள்ளும். ரஜோகுணம் இருந்தால் தமோ குணத்தை அழைத்து கொள்ளும். 3 குணங்களுமே திருடர்கள்தான். தமோ குணம் அழைப்பது, ரஜோகுணம் பந்தத்திற்கு உள்ளாக்குவது, சத்துவ குணம் பந்தத்திலிருந்து விடுவிப்பது. என்றாலும் இறைவனிடம் நம்மை அழைத்து செல்ல அதனால் முடியாது. விஜயர் சிரித்தபடி, சத்துவமும் திருடன்தானே என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், அதனால் இறைவனிடம் அழைத்து செல்ல இயலாது, ஆனால் அதற்கான பாதையை காட்டும். பவநாத் கூறினார், ஆஹா, என்ன அருமையான கருத்து! ஆம், இது மிக உயர்ந்த கருத்து என்றார் குருதேவர். பக்தர்கள் இவற்றையெல்லாம் கேட்டு ஆனந்தம் கொண்டனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பந்தத்திற்கு காரணம் காமினி காஞ்சனம். காமினி காஞ்சனமே உலகியல். காமினி காஞ்சனமே நாம் இறைவனை காண்பதற்கு தடையாக இருக்கின்றன. இவ்வாறு கூறியபடி குருதேவர் தமது துண்டினால் தம் முகத்தை மறைத்தார். பிறகு பக்தர்களிடம் கூறினார், இப்போது உங்களால் என்னை பார்க்க முடிகிறதா? இல்லை, இதுதான் திரை. காமினி காஞ்சனம் என்ற இந்த திரை விலகினால் சச்சிதானந்தம் கிடைக்கும். இன்னும் கேளுங்கள், மனைவி இன்பத்தை துறப்பவன் உலக இன்பத்தை துறந்தவனே. இறைவன் அவனுக்கு மிக அருகில் இருக்கிறார். சிலர் உட்கார்ந்தவாறும் சிலர் நின்று கொண்டும் இந்த அமுத மொழிகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். கேதார், விஜயர் முதலியோரிடம் கூறினார், மனைவி இன்பத்தை துறந்தவன் உலக இன்பங்களை துறந்தவன் ஆகிறான். இந்த காமினி காஞ்சனம்தான் திரை. நீங்களெல்லாம் பெரிய பெரிய மீசை வைத்திருக்கிறீர்கள், ஆனாலும் இதில் சிக்கி இருக்கிறீர்கள் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மனதுள் நன்றாக அலசி ஆராய்ந்து சொல்லுங்கள். உண்மைதான் சுவாமி என்றார் விஜயர். கேதார் மௌனமாக இருந்தார். குருதேவர் தொடர்ந்து பேசினார். எல்லோரும் பெண்களுக்கு வசப்பட்டிருப்பதையே காண்கிறேன். கேப்டனின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கிருந்து ராமன் வீட்டிற்கு போக எண்ணிருந்தேன். அதனால் கேப்டனிடம் வண்டி வாடகையை கொடு என்று சொன்னேன். கேப்டன் தன் மனைவியிடம் கேட்டார். அவள் அவருக்கு ஏற்ற மனைவி. என்ன விஷயம், என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். கடைசியில் கேப்டன் ராம் கொடுப்பார் என்று சொன்னார். கீதை, பாகவதம், வேதாந்தம் எல்லாம் அவளுக்கு பிறகுதான். எல்லோரும் சிரித்தார்கள். பணம், பத்திரம் எல்லாம் மனைவியின் கையில். இதில் என் கையில் 2 ரூபாய் கூட வைத்துக்கொள்ள முடிவதில்லை, என்னுடைய இயல்பு அப்படி என்று பீற்றிக்கொள்வார்கள். எவ்வளவோ வேலை காலியாக இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரி எனக்கு ஒரு வேலை போட்டு தரமாட்டேன் என்கிறாரே என்று ஒருவன் சொன்னான். அதை கேட்ட மற்றொருவன், கோலாபியை பிடி, உனக்கு வேலை நிச்சயம் என்றான். கோலாபி அந்த அதிகாரியின் வைப்பாட்டி. பெண்ணின் காரணமாக எவ்வளவு கீழே போயிருக்கிறார்கள் என்பதை ஆண்கள் அறிவதில்லை. கோட்டை வழியாக வண்டியில் சென்றேன். சமமான பாதையில் போய்கொண்டிருப்பதாகத்தான் நினைத்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தால் 4 மாடி கீழே நிற்கிறேன். அவ்வளவு சரிவான பாதை. பேய் பிடித்திருப்பவன் தனக்கு பேய் பிடித்திருப்பதை அறிய முடிவதில்லை. நான் நன்றாக இருப்பதாகவே அவன் நினைக்கிறான். விஜயர் சிரித்தபடி கூறினார், ஒரு மந்திரவாதி கிடைத்துவிட்டால் அவன் பேயை ஓட்டி விடுவான். ஸ்ரீராமகிருஷ்ணர் இதற்கு சரியான எந்த பதிலும் சொல்லவில்லை. அது இறைவனின் திருவுள்ளம் என்று மட்டும் கூறினார். மறுபடியும் பெண்களை பற்றிய பேச்சு தொடர்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், யாரை கேட்டாலும் ஆம் சுவாமி, என் மனைவி ரொம்ப நல்லவள் என்றுதான் சொல்கிறான். ஒருவனின் மனைவி கூட ஏறுமாறாக இல்லை. எல்லோரும் சிரித்தார்கள். காமினி காஞ்சனத்தில் மூழ்கியிருப்பவன் அந்த போதை காரணமாக எதையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிவதில்லை. சொக்கட்டான் ஆடுபவனால் எது சரியான ஆட்டம் என்பதை பல நேரங்களில் உணர முடிவதில்லை. ஆனால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பொதுவாக விஷயம் புரிந்துவிடுகிறது. பெண் மாயையின் வடிவம். ராமா, நீ இந்த ஆண்கள் அம்சம். பெண்கள் உனது மாயையின் வடிவமான சீதையின் அம்சம். எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம். உனது தாமரை பாதங்களில் தூய பக்தி வேண்டும். உலகை மயக்கும் உனது மாயையில் நான் மூழ்காமல் இருக்க வேண்டும். இதனை மட்டும் தந்துவிடு என்று நாரதர் ராமரிடம் பிரார்த்தித்தார். சுரேந்திரருடைய சிறிய தம்பி கிரீந்திரர், அவருடைய அண்ணன் மகன் நாகேந்திரன் முதலியவர்கள் வந்திருந்தனர்.
கிரீந்திரர் அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். நாகேந்திரர் வழக்கறிஞர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கிரீந்திரர் முதலியோரிடம் கூறினார், உலகில் பற்று வைக்க வேண்டாம் என்று உங்களுக்கு கூறுகிறேன். பாருங்களேன், ராக்காலுக்கு எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற அறிவு வந்துவிட்டது. உண்மையற்றது பற்றி ஆராய்ச்சி செய்கிறான். இப்போதெல்லாம் நான் அவனிடம் வீட்டிற்கு போ, எப்போதாவது இங்கே வா, ஓரிரு நாட்கள் தங்கு என்று சொல்கிறேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் நட்புடன் வாழ வேண்டும். அப்போதுதான் நன்மை உண்டாகும். மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். பாடகர்கள் ஒரே சுருதியில் பாடினால்தான் நாடகம் நன்றாக அமையும். கேட்பவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். மனத்தின் பெரும்பகுதியையும் இறைவனிடம் வைத்து சிறிதளவு மனத்தை கொண்டு கடமைகளை செய்து வாருங்கள். துறவி மனதின் 3/4 பங்கை இறைவனிடமும் 1/4 பங்கை கடமைகளிலும் செலுத்த வேண்டும். ஆன்மீக விஷயங்களில் அவன் விழிப்புடன் ஈடுபட வேண்டும். பாம்பின் வாலை மிதித்தவன் தப்புவது கடினம். பாம்பிற்கு வாலில் உணர்ச்சி அதிகம். குருதேவர் சவுக்கு தோப்பிற்கு சென்றார். அப்போது சிந்தியை சேர்ந்த கோபாலிடம் குடையை பற்றி கூறிவிட்டு போனார். கோபால் மாவிடம் குடையை தமது அறையில் வைத்துவிட்டு வருமாறு சொன்னார் என்றார். கீர்த்தனைக்கான ஏற்பாடுகள் பஞ்சவடியில் செய்யப்பட்டிருந்தன. குருதேவர் வந்து அமர்ந்ததும் சகசரே பாடத் தொடங்கினார். சுற்றிலும் பக்தர்கள் நின்றவாறும் உட்கார்ந்து கொண்டும் கேட்டனர். கடந்த சனிக்கிழமை அமாவாசை, வைகாசி மாதம். இன்று மழை மேகங்கள் வானத்தில் குவிந்தன. திடீரென்று பெரும் காற்றும் மழையும் தொடங்கியது. குருதேவர் பக்தர்களுடன் அறைக்கு திரும்பினார். அறையிலேயே கீர்த்தனையை தொடர முடிவு செய்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிந்தி கோபாலிடம் கூறினார், என்னப்பா, குடையை எடுத்து வந்தாயா? ஓ இல்லை சுவாமி, பாட்டை கேட்டுக்கொண்டிருந்ததில் மறந்துவிட்டேன் என்றார் கோபால். குடை பஞ்சவடியிலேயே கிடந்தது. கோபால் அதை எடுத்து வருவதற்காக ஓடினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எனக்கு பொதுவாகவே மறதி உண்டு, ஆனாலும் இந்த அளவுக்கு இல்லை. ராக்காலும் அப்படித்தான். ஓரிடத்திற்கு அழைத்திருந்தனர். அது 13ஆம் தேதி என்பதற்கு பதிலாக 11ஆம் தேதி என்றான். கோபாலின் விஷயமோ கோபால் தான். எல்லோரும் சிரித்தார்கள். தட்டானின் கதையில் கேட்டதில்லையா? ஒருவன் கேசவா என்பான், ஒருவன் கோபாலா என்பான், ஒருவன் ஹரி என்பான், ஒருவன் ஹர என்பான். அங்கே கோபால் என்பதன் பொருள் மாடு மேய்ப்பவன் என்பது. எல்லோரும் சிரித்தார்கள். சுரேந்திரர் கோபாலை குறித்து மகிழ்ச்சியோடு, கோபால் எங்கே என்று கேட்டார். பாடகி சைத்தன்யரின் துறவு பற்றி பாடினாள். இடையிடையே, பெண்ணை கண்ணால் பாராரே, துறவிக்கு அது ஒரு தர்மமன்றோ? மேலும் உலகின் துன்பம் துடைக்க வந்தார், எனினும் பெண்ணை பாராரே. மேலும், இன்றேல் சைத்தன்ய அவதாரம் இவ்வுலகில் பெரும் வீணன்றோ என்றெல்லாம் சில வரிகளை சேர்த்து பாடினாள். சைத்தன்யரின் துறவை பற்றி கேட்டதும் குருதேவர் எழுந்து நின்று சமாதி நிலை அடைந்தார். பக்தர்கள் அவர் கழுத்தில் பூமாலைகளை சூட்டினார்கள். எங்கே விழுந்து விடுவாரோ என்று பவனாத்தும் ராக்காலும் அவரை தாங்கி நின்றனர். அவர் வடக்கு நோக்கி நின்றிருந்தார். விஜயர், கேதார், ராம், மனமோகன், லாட்டு முதலிய பக்தர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். சைத்தன்யரே அங்கு வந்து பக்தர்களுடன் ஹரிநாம திருவிழா கொண்டாடுவது போல் அந்த இடம் காட்சியளித்தது. குருதேவருக்கு மெல்ல மெல்ல சமாதி நிலை கலைய ஆரம்பித்தது. அவர் சச்சிதானந்த கிருஷ்ணருடன் பேசலானார். அவ்வப்போது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறினார். சில வேளைகளில் தெளிவாக உச்சரிக்க முடியவில்லை. அவர் கூறினார், கிருஷ்ணா 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 சச்சிதானந்தா. இப்போதெல்லாம் உன் உருவத்தை என்னால் காண முடிவதில்லையே. இதோ உன்னை உள்ளும் புறமும் காண்கிறேன். உயிர்கள், உலகம், 24 தத்துவங்கள் எல்லாம் நீ. மனம், புத்தி எல்லாம் நீ. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று குரு வணக்கத்தில் கூறப்பட்டுள்ளதே. நீயே முழுமையானவன். நீயே உலகமெங்கும் வியாபித்திருக்கிறாய். நீயே தாங்குபவன். நீயே தாங்கப்படுபவன். பிராண வடிவான கிருஷ்ணா, மன வடிவான கிருஷ்ணா,
புத்தி வடிவான கிருஷ்ணா, ஆன்ம வடிவான கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, நீயே என் உயிர், நீயே என் வாழ்வு. விஜயரும் தம்மை மறந்த நிலையில் இருந்தார். குருதேவர், என்ன நீங்களும் உணர்வை இழந்துவிட்டீர்களா என்று கேட்டார். விஜயர் பணிவுடன், இல்லை சுவாமி என்றார். பாடகி பாடிக்கொண்டிருந்தாள். நம்மை நாம் மறக்க செய்கின்ற பக்தி பற்றி அவள் சில வரிகளை சேர்த்து பாடினாள். உயிருக்கு உயிரான இறைவா, உன்னை இரவு பகலாய் என் இதயத்தில் வைத்திடுவேன். குருதேவர் மீண்டும் சமாதியில் ஆழ்ந்தார். காயமுற்ற அவரது கை பவனாத்தின் தோள் மீது இருந்தது. அவருக்கு சிறிது புற உணர்வு வந்தபோது பாடகி மேலும் சில வரிகளை பாடிக்கொண்டிருந்தாள். உனக்காய் அனைத்தையும் துறந்தேன் நான், எனக்கா இத்தனை துன்பம் என் தலைவா. குருதேவர் பாடகியை வணங்கினார். உட்கார்ந்து கொண்டே பாட்டை கேட்கலானார். இடையிடையே பரவச நிலை அடைந்தார். பாடகி பாட்டை முடித்ததும் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயர் முதலிய பக்தர்களிடம், எது பிரேமை? யார் இறைவனிடம் பிரேமை கொள்கிறானோ அவன் சைத்தன்யரைப் போல் உலகை அடியோடு மறந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, எந்த உடலை உயிருக்கு உயிராக நேசிக்கிறானோ அதையும் கூட மறந்து விடுகிறான். பிரேமை உதித்தால் என்னவாகும் என்பதை குருதேவர் ஒரு பாட்டை பாடி விளக்கினார். அந்த நாள் வருவதென்றோ, ஆண்டவன் பேர் சொல்லும்போது சிந்திடும் கண்ணீர் வழிந்து சிந்தை மிகுந்திடுமோர் அந்த நாள் வருவதென்றோ. குருதேவர் எழுந்து ஆடத் தொடங்கினார். பக்தர்களும் அவருடன் சேர்ந்து ஆடினர். குருதேவர் திடீரென்று மாவின் கையை பிடித்து இழுத்து ஆடுகின்ற கூட்டத்திற்குள் அவரையும் சேர்த்து கொண்டார். ஆடியபடியே மறுபடியும் சமாதி நிலையை அடைந்து சித்திர பாவை போல் அசைவற்று நின்றார். கேதார் அவருடைய சமாதி நிலையை கலைப்பதற்காக சுலோகங்களை கூறினார். ஹிருதய கமல மத்தியே நிர்விசேஷம் நிரீகம். குருதேவரின் சமாதி நிலை படிப்படியாக கலைய ஆரம்பித்தது. கீழே உட்கார்ந்து இறைவனது திருநாமங்களை கூறினார். ஓம் சச்சிதானந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, யோகமாயா, பாகவத பக்த பகவான். ஆடிப்பாடிய அந்த தரையின் புனித தூசியை எடுத்து தம் தலையில் தடவிக்கொண்ட குருதேவர் கங்கையை நோக்கியதாக உள்ள அரைவட்ட வராந்தாவில் சென்று அமர்ந்தார். அருகில் விஜயர், பவனாத், மா, கேதார் முதலிய பக்தர்கள் இருந்தனர். அவ்வப்போது குருதேவர் ஹா கிருஷ்ண சைத்தன்யா என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் விஜயர் முதலிய பக்தர்களிடம் கூறினார், அறையில் நீண்ட நேரம் ஹரிநாம பஜனை நிகழ்ந்ததல்லவா, அதனால்தான் அறையில் இன்னும் பக்தி மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. பவனாத் கூறினார், ஆமாம், அதிலும் துறவை பற்றிய பாடல்கள் அல்லவா. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆஹா, எத்தனை உயர்ந்த கருத்துக்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் பாட ஆரம்பித்தார். பிரேமை என்னும் செல்வம் தன்னை குடம் குடமாக கொட்டுகிறார், பின்னும் அதற்கு முடிவே இல்லை. சைத்தன்யர் கை ஓய்வது இல்லை. ஆரா அமுதம் பிரேமை தன்னை அருந்திட வாவா என்கின்றார். அன்புடன் பிரேமை செல்வம் பெறவே அனைவரையும் அவர் அழைக்கின்றார். விஜயர் முதலியோரிடம் கூறினார், கீர்த்தனையில் நன்றாக சொன்னாள். பெண்ணை கண்ணால் பாராரே, துறவிக்கு அது ஒரு தர்மமன்றோ, என்ன ஒரு கருத்து. ஆம் சுவாமி என்றார் விஜயர். குருதேவர் கூறினார், துறவியை பார்த்துதானே மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவேதான் அவ்வளவு கடினமான விதி. பெண்ணின் படத்தை கூட துறவி பார்க்கக்கூடாது, அவ்வளவு கடினமான விதி. கருத்த வெள்ளாட்டை தேவிக்கு பலியிட வேண்டும். ஆனால் சிறிது காயமிருந்தால் கூட அது பலிக்கு உதவாது. பெண்ணுறவு கூடாது என்பது மட்டுமல்ல, பெண்களோடு பேச்சுவார்த்தையும் கூடாது. விஜயர் கூறினார், சிறிய ஹரிதாசர் ஒரு பக்தையுடன் பேசினார். அதற்காக சைத்தன்யர் அவரை ஒதுக்கிவிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காமினி காஞ்சன தொடர்பு உள்ள துறவி துர்நாற்றமடிக்கும் அழகியை போன்றவன். துர்நாற்றம் காரணமாக அவளது அழகு பயனற்று போகிறது. ஒரு மார்வாரி என் பெயரில் கொஞ்சம் பணம் எழுதி வைக்க விரும்பினார். மதுரபாபு கொஞ்சம் நிலம் எழுதி வைக்க விரும்பினார். ஆனால் என்னால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துறவிக்குரிய விதிகள் மிகவும் கடினமானவை.
துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு சரியாக அதற்கேற்ப வாழ வேண்டும். நாடகத்தில் பார்த்ததில்லையா, ராஜா வேஷம் போட்டவன் ராஜாவைப் போல் நடிக்கிறான், மந்திரியாக வேஷம் போட்டவன் மந்திரியைப் போல் நடிக்கிறான். ஒரு நடிகன் துறவியாக நடித்தான். செல்வந்தர்கள் அவனுக்கு பணமுடிப்பு கொடுக்க வந்தார்கள். அந்த நடிகன் அதை வேண்டாமென்று கூறி அங்கிருந்து போய்விட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு வேடத்தை கலைத்து கை கால் கழுவி சொந்த உடையை உடுத்தி கொண்டு அங்கு வந்து, ஏதோ கொடுக்க வந்தீர்களே, அதை இப்பொழுது கொடுங்கள் என்று கேட்டான். துறவியாக வேஷம் போட்டிருந்த போது அவனால் பணத்தை தொட முடியவில்லை. இப்போது 4 அணா கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் பரமஹம்ச நிலையில் மனிதன் குழந்தையைப் போல் ஆகிவிடுகிறான். 5 வயது குழந்தைக்கு ஆண் பெண் வேற்றுமை கிடையாது. ஆனால் உலகின் படிப்பினைக்காக பரமஹம்சனும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. கேசவர் காமினி காஞ்சனத்தின் இடையில் வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் மக்களுக்கு போதிப்பதில் தடை ஏற்பட்டது. இதை குறித்து குருதேவர் பேசினார். அவர் யாரென்று புரிந்து கொண்டாயா என்று கேசவரிடம் கேட்டார். ஆம் சுவாமி என்றார் விஜயர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவர் இங்கும் அங்கும் கால் வைக்க போய் கடைசியில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டது. விஜயர் கூறினார், சைத்தன்ய தேவர் நித்யானந்தரிடம், நிதாய், நான் இல்லறத்தை துறந்திருக்காவிட்டால் உலகிற்கு நன்மை உண்டாகி இருக்காது. எல்லோரும் என்னை பின்பற்றி இல்லறத்தையே நாடியிருப்பார்கள். காமினி காஞ்சனத்தை துறந்து ஹரியின் பாத தாமரையில் முழு மனதையும் அர்ப்பணிக்க முயற்சி செய்திருக்க மாட்டார்கள் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உலகிற்கு போதிப்பதற்காக சைத்தன்ய தேவர் இல்லறத்தை துறந்தார். துறவி சொந்த உயர்வுக்காக காமினி காஞ்சனத்தை துறக்க வேண்டும். பற்றற்ற நிலையை அடைந்துவிட்டாலும் உலகின் படிப்பினைக்காக அவன் தன் அருகில் காமினி காஞ்சனத்தை அனுமதிக்கக்கூடாது. துறவி அனைத்தையும் துறப்பவன். அவன்தான் ஜெகத்குரு. அவனை பார்த்துதானே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட முடியும். மாலை மறைந்து இரவு நெருங்கியது. பக்தர்கள் ஒவ்வொருவராக குருதேவரை வணங்கி விடைபெற்றனர். விஜயர் கேதாரிடம் கூறினார், இன்று காலை தியான வேளையில் உங்களை கண்டேன். கையினால் உடலை தொட சென்றேன். அப்போது யாரும் இல்லை என்றார்.